பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை சாதிக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம் வாழ்வில் இல்லையெனில் நாம் ஒன்றுமில்லாததற்கு சமமாகும் என்று நாம் காண்கிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 48 முதல் 50 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாயிருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. இந்த பகுதிக்கு நாம் ஆண்டவர் வாசம் பண்ணும் இடம் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்கலாம். ஆண்டவருக்காக தேவாலயத்தை கட்டிய சாலமோன் தனது வாழ்வில் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததினால் ஆண்டவர் அவன் மேல் கோபமாகினார். ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டது. இறுதியில் சாலமோனின் நிலைமை பரிதாபமாக முடிந்ததை 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பொதுவாக இஸ்ரவேலருக்கு முக்கியமானது நியாயப்பிரமாணம். இதை நாங்கள் தான் பெற்றோம் என்று அவர்கள் பெருமை பாராட்டுகின்றவர்கள். ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தை பெருமையாக எடுத்துக்கொண்டாலும் அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக இருந்ததை நாம் காண்கின்றோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று தங்களை பெருமைப்படுத்தி கொண்டாலும் ஆண்டவரை தெரிந்து கொள்ளாமல் விக்கிரகங்களை தெரிந்து கொண்ட மக்களாக இருந்தார்கள் என்று நாம் காண்கின்றோம். தேவாலயத்தை மிகவும் மதித்தனர். ஆனால் ஆலயத்தின் தலைவரான கர்த்தருக்கு வாழ்வில் இடம் கொடுக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த இஸ்ரவேல் மக்களிடத்தில் காணப்பட்ட தவறுகள் இதுதான். நியாயப்பிரமாணத்தை பெருமையாக நினச்சாங்க, ஆனால் அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியவில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரை விட்டு விலகினார்கள். இன்னும் அந்த தேவாலயத்தின் தலைவராகிய ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை நாம் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும். சர்வ சிருஷ்டிகரான ஆண்டவரை ஆராதிக்காமல் தேவாலயத்தின் சிறப்பையும் அழகையும் அவர்கள் ஆராதித்தனர் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் ஸ்தேவான் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் ஆண்டவர் வாசமாயிரார் என்று கூறுகின்றார். ஆண்டவரை ஆராதிக்கும் தேவாலயம் ஆசீர்வாதம்தான். ஆனால் தேவாலயத்திலும் பெரியவர் ஆண்டவர். அவரை நாம் ஆராதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இஸ்ரவேலரை போல் நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் ஆண்டவரை தெரிந்து கொள்ளாமலும் ஆண்டவரை ஆராதிக்காமலும் இருக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ண ஆண்டவருக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா என சிந்தித்து பார்த்து செயல்படுத்துவோம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாரும், என் வாழ்வை ஆளுகை செய்யும் பிதாவே, ஆமீன்.